கிளைண்ட் பார்க்க போனீங்களா? ஆமா. ப்ராஜெக்ட் டெலிவர் பண்றதுக்குன்னு சொன்னீங்களே, இப்ப இந்த ப்ராஜெக்டோட நிலம் புரியுத? நல்லாவே புரியுது. நான் செஞ்ச தப்பும் புரியுது. அதுக்கு தண்டனையா இந்த ஆன்சைட் விட்டே போயிடலான் இருக்கேன். ஆன்சைட் விட்டு போறீங்களா? அடிச்ச கோட்டை எக்ஸிக்யூட் பண்ண தெரியாம ஆன்சைட் விட்டு போறேன்னு சொல்றது கோலத்தனம் இல்ல? அதுக்காக அதுக்காக இந்த முட்டாள் பயப்புள்ள கிளைண்ட் கூட்டத்துல ஒர்க் பண்ண முடியலையா? அந்த முட்டா பயப்புள்ள கூட்டத்துல உங்க ஒப்பனை ஒருத்தங்கிறத மறந்துடாதீங்க. அப்படி பார்த்தா நானும் ஒருத்தன் தான். ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியலையா? 70 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச கோடை எடுத்து மாடிஃபை பண்றான்னா என்னையா பண்றோம்? 70 வருஷம் பின்தங்கிட்டான் போயிட்டோம், ஒத்துக்கிறேன். 30 வருஷமா கீபோர்டையும் மவுசையும் தூக்கிக்கிட்டு C++ சுத்திட்டு இருந்த பயக பில்கேட்ஸ் கோட் அடிக்க ஆள் வேணும்னு கேட்டப்போ ஜாவாவும் கையுமா ஓடி போய் வரிசையில நின்ன முக்காவாசி பயக நம்ம பயகதான். திடீர்னு அவனை ஜாவாவை தூக்கி போட்டுட்டு ஆர்க்கிள் பண்ணலாம் வாடான்னா எப்படி வருவேன்? நீ படிச்சவனாச்சே, சொல்லி கொடு, நீ சொல்லி கொடு. ஆனா அந்த பையன் மெதுவாத்தான் வருவேன். மெதுவானா எம்புட்டு மெதுவாயா? அதுக்குள்ள என் வீசாவே எக்ஸ்பயர் ஆடும் போல இருக்க. ஆகட்டும், வீசா எக்ஸ்பயர் ஆகட்டும். அதுக்காக தான் உனக்கு PR அப்ளை பண்ண சொன்னேன். எல்லா பையொலிகளும் ஒரு நாள் ஆஃப்ஷோர் போக வேண்டியதான். ஆஃப்ஷோர் போறது முக்கியம்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஆஃப்ஷோர் போறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணிட்டு போறதுதான் பெருமை. கோட் அடிச்ச உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நீ கோட் அடிக்கிற, நாளைக்கு உன் மகன் டெஸ்டிங் பண்ணுவேன், அப்புறம் அவன் பையன் டெலிவரி பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவன் பையன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் இருந்து பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேனப்பு. ஆனா கோடு நான் அடிச்சது, இதெல்லாம் எனக்கு பெருமையா? கடமை, ஆன்சைட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட கடமை. ஆனா ரெக்குவயர்மெண்ட்டே என்னன்னு தெரியாம உட்காந்து கோட் அடிக்க சொன்னா என்னையா பண்றது? என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன்.